தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் எண்ணப்பதிகத்திலிருந்து ஓர் பாடல். பத்திலன் ஏனும் பணிந்திலன் ஏனும் உன் பைங்கழல்கள் காண, பித்திலேன் ஏனும் பிதற்றிலேன் ஏனும் பிறப்பறுப்பாயம் பெருமானே, முத்தனையானே மணியணையானே முதல்வனே, முறையோ என்று எத்தனை யானும் யான் தொடர்ந்துன்னை இனி பிரிந்தற்றேனே. பாடல் முதல் வரி. பத்திலன் ஏனும் பணிந்திலன் ஏனும். சிவபெருமானே, உன்மேல் பக்தி இல்லை, பணிவு இல்லை. உன் பைங்கழல்கள் காண, நின் திருவடிகளை காண பித்துலேன் மனமிலேன், பிதற்றிலேன் வணங்கிலேன், துதிக்கவில்லேன். பிறப்பொறுப்பாய் எம்பெருமானே கேட்கிறார். அதாவது, படிக்காமல் எப்படி தேர்வு எழுத முடியும்? தேர்வு எழுதாமல் எப்படி தேர்ச்சி பெற முடியும்? ஆனால் மாணிக்க வாசகர் அதற்கு பின்னால் ஒரு 2 வரிகளில் அதற்கு பதில் சொல்லுகிறார். அதாவது, பக்தி இல்லை, பணிவு இல்லை, பைங்கழல்கள் காண மனம் இல்லை, காணவில்லை. பைங்கழல்கள் திருவடிகள் காண துதிக்கும் மனம் இல்லை. பிறப்பறுப்பாய், எனக்கு வீடு வேறு அளிப்பாய் எம்பெருமானே என்று கேட்கிறார். அதற்கடுத்து 2 வரிகளிலே அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். அதுதான் மிக முக்கியமானது. அப்பர் சொல்லுவார் அல்லவா, ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், பிரியாது வணங்குவேன். அப்பர் சொல்வார் அல்லவா. அந்த வரிகளை நாம் அடுத்து 2 வரிகளில் பார்க்கிறோம். எப்படி? முத்தனையானே மணியணையானே முதல்வனே சிவபெருமானை போற்றி பாடுகிறார். முறையோ என்று, இது முறையோ என்று, இது சரியில்லை, உன்னை வணங்க வேண்டும், உன் திருவடிகள் மீது பக்தி இருக்க வேண்டும், உன் மீது பணிவு இருக்க வேண்டும், பைங்கழல்கள் காண்பதே துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நினைவாகவே இருக்க வேண்டும், எப்பொழுதும் பஞ்சாட்சர மந்திரம் ஓதியே சிவபெருமான் நினைப்பிலே இருக்க வேண்டும். முறையோ என்று எத்தனை யானும், எப்படி யானும், எந்த வழியிலும் உன்னை பின்தொடர்வேன். புரிந்து கொண்டது அடைக்கலம், சரணாகதி தத்துவம். எப்படியும் இந்த தரவை படித்து தேர்ச்சி பெற்று விடுவேன் என்று கங்கணம் கட்டி மாணவன் இருக்கிற பொழுது வெற்றி பெறுகிறான். அதைத்தான் இங்க மாணிக்க வாசகர் வலியுறுத்துகிறார். எப்படி? எத்தனை யானும். மாணிக்க வாசகர் ஒரு பாடலிலே சொல்லுவார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் வீடகத்தே புகுந்திடுவேன், மிக பெரிதும் விரைகின்றேன். பாருங்கள் பாருங்கள். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். எப்படி? குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா, உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. கற்பனவும் இனி அமையும். அப்படி இங்கே எத்தனை யானும், யான் தொடர்ந்து உன்னை, நான் உன்னை தொடர்ந்து கொண்டே இருப்பேன். பக்தியால் தொடர்வேன், பணிவால் தொடர்வேன், பைங்கழல்கள் காணும் எண்ணத்தால் தொடர்வேன், பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிக்கொண்டே தொடர்வேன். யான் தொடர்ந்து உன்னை
இனி பிரிந்து ஆற்றேனே, உன்னை இனி பிரிய மாட்டேன். அதலால் பிறப்பறுப்பாய் எம்பெருமானே, பிறப்பறுப்பாய் எம்பெருமானே, உன்னை பிரிந்து இனி இருக்க மாட்டேன். இருந்த காலம் போதும், இனி உன்னை பிரிந்து இருக்க மாட்டேன். ஒரு மாணவன் இப்படி சொல்றான்னு பாருங்கள். இனி படிக்காது ஒரு நாளும் இருக்க மாட்டேன். படிப்பிலே உச்சம் தொடாது இருக்க மாட்டேன். படிப்பிலே நான் தான் முதல் தரமாக இருப்பேன் என்று சொல்வது போல அந்த மாணவன் ஜெயித்து விடுவான் என்று சொல்வது போல இங்கே மாணிக்கவாசகர் சொல்கிறார். மாணிக்கவாசகர் சொல்வது போல மாணவர்கள் சொல்ல வேண்டும். இங்கே மாணிக்கவாசகர் சொல்கிறார், முத்தனையானே, மணியனையானே, முத்து போன்றவனே, மணி போன்றவனே, முதல்வனே, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியனே, முதல்வனே, சொற்றுணை வேதியன் சோதிவானவன் முதல்வனே, முறையோ என்று நான் இப்படி இருக்கக்கூடாது, இது முறையல்ல, பக்தியோடு இருக்க வேண்டும், பணிவோடு இருக்க வேண்டும், இறைவனது திருவடிகளை என்றைக்கும் தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் முறை, நான் இருப்பது முறையல்ல. முறையோ என்று எத்தனையானும் எந்நாளும் எந்த வழியிலும் நல்வழிகளிலே பல்வேறு பக்தி வழிகளிலே உன்னை தொடர்வேன், உன்னை தொடர்ந்து கொண்டே இருப்பேன், உன்னை பிரிந்து இருக்க மாட்டேன். பிறப்பறுப்பாய் எம்பெருமானே. எவ்வளவு பெரிய சரணாகதி தத்துவம்! அடைக்கலம், இறைவனோடு அடைக்கலம், இறைவனோடு உன்னை பிரிந்து இருக்க மாட்டேன், உன்னை பிரிந்து ஆற்றேன். எவ்வளவு பெரிய வார்த்தை! உன்னை பிரிந்து ஆற்றேன். இப்படி முழுமையான உருக்கம் சார்ந்த திருவாசக பாடல்களை நாம் நித்தமும் படிக்க வேண்டும். படிக்கின்ற பொழுது ஒரு வாழ்வியல் நெறி நம்மோடு பற்றி கொள்கிறது, ஒரு சிறந்த நன்னெறி நம்மோடு பற்றி கொள்கிறது. இத்தனை நாள் இப்படி இந்த நன்னெறி என்னிடத்தில் இல்லை, இனிமேல் இந்த நன்னெறியை விட்டு நான் பிரிய மாட்டேன், வாழ்வில் உயர்வேன். இப்படிப்பட்ட நன்னெறிகளை திருவாசகம் சுட்டி காட்டுகின்றது. பத்திலேன் ஏனும் பணிந்திலேன் ஏனும் உன் பைன் கலல்கள் காண பித்திலேன் ஏனும் பிதற்றிலேன் ஏனும் பிறப்பறுப்பாய் எம்பெருமானே. எப்படி எப்படி முறையோ என்று எத்தனை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே, அதனால் பிறப்பறுப்பாய் எம்பெருமானே. அன்பர்களே, இந்த பாடலின் உட்பொருளினை நாம் பேசினோம், இந்த பாடலின் பொருளினையும் நாம் பேசினோம், இந்த பாடல் காட்டுகின்ற வாழ்வியல் நெறியினை நாம் பேசினோம். திருவாசகம் வாழ்வியல் நெறியை காட்டுவதிலே மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.